ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஓம் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்வில் நடக்கும் ஒவ்வொன்றிற்கும் யார்தான் காரணம் என்று யோசித்துக் கொண்டே இருக்காதே. யார் வேண்டுமானாலும் காரணமாக இருக்கட்டும், ஆனால் அதன் முடிவு உன் அப்பாவின் கையில்தானே இருக்கின்றது. உன் கடமை என்னவென்று அறிந்து கொள். என் உருவத்தை அனுதினமும் உன் மனதில் நினைத்து கொண்டு என் நாமத்தை உச்சரிப்பதே இப்போது உன்னுடைய கடமை எனக்கொள். எதுவும் உன்னால் நடப்பதில்லை என்பதை மனதில் கொண்டு உன் வேலையை பார். அதற்கான பலனை நான் உனக்கு அளிப்பேன். யாரும் யாரையும் நிந்திப்பதால் பலனில்லை என்பதை முதலில் நீ புரிந்து கொள். எல்லாவற்றிற்கும் மூல காரணம் உன் தந்தையாகிய நான் என்பதை அறிந்து கொண்டால் நீ இந்த அளவிற்கு மன உளைச்சலுக்கு ஆளாக மாட்டாய். யாரையும் நிந்தித்துக் கொண்டே இருக்காதே. யாரையும் இங்கே சார்ந்து கொண்டிருக்காதே. அவரவருக்கு இட்ட பணியை அவரவர் செய்து கொண்டிருக்கின்றனர். அவரவரின் பலன் அவரவர்களை சரியாக போய் சேரும். அதை பற்றி நீ கவலைப்படாதே. உன் முன் ஒருவரை நிற்க வைப்பதும் செயல்பட வைப்பதும் நானே என்பதால் உனக்கு எந்த கவலையும் இல்லை என் தங்கமே. ஒன்றை மற்றும் நினைவில் கொள். உன் மனம் எனக்கு தெரியும். உன்னை யார் வெறுத்தாலும் யார் ஒதுக்கி வைத்தாலும் சிறிதும் வருந்தாதே. உன் தந்தையாகிய நான் ஒருபோதும் உன்னை ஒதுக்கி விட மாட்டேன். என் உயிருக்கும் மேலாக என் கருவில் உன்னை வைத்து தாங்கிக் கொண்டிருக்கின்றேன். உன் மனது எனக்கு தெரியும். நீ என்ன செய்து கொண்டிருக்கின்றாய், எத்தனை தர்மங்கள் செய்தாய் என்று எனக்கு தெரியும். இப்போது இந்த சூழ்நிலையிலும் உன் மனம் இவ்வாறு கலங்கிப்போய் இருக்கின்றது என்பது எனக்கு தெரியும். அதிகபட்சமாக ஏற்கனவே கவலைப்பட்டு விட்டாய். அதிகபட்சமாக ஏற்கனவே கண்ணீரையும் வடித்து விட்டாய். இனி எதற்காகவும் கலங்காதே என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் ஒரு முடிவு வரப்போகின்றது. இதன் பிறகு உனக்கு சந்தோஷமான வாழ்க்கை ஆரம்பிக்கப் போகின்றது. எனதிந்த வார்த்தைகளை இன்றைய நாளின் சத்திய வாக்காக உன் மனதில் எடுத்துக்கொண்டு நம்பிக்கையோடு இரு. உனக்கான நல்லதை நான் நடத்தி வைப்பேன். உனக்கு ஒரு நல்லதை நடத்தி கொடுத்த பின்பே, முகத்தில் மகிழ்ச்சியை பார்த்த பின்பே உன் அப்பா நான் ஓய்வேன். என்னை நம்பினால் இன்று முதல் மகிழ்ச்சியாயிரு. மற்ற எல்லாவற்றையும் நான் பார்த்துக் கொள்கிறேன். நம்பிக்கையோடு இரு, நல்லதே நடக்கும். என் அன்பு குழந்தையே, உன் வாழ்க்கையில் நடக்கின்ற அனைத்து விஷயங்களுக்கும் ஒரு காரணம் இருக்கின்றது. சில விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தையும் நிம்மதியையும் கொடுக்கும். சில விஷயங்கள் உனக்கு வருத்தங்களையும் கஷ்டங்களையும் கொடுக்கும். அவையெல்லாம் எல்லோருடைய வாழ்க்கையிலும் நடக்கும். ஆனால் அதை ஒருவர் புரிந்து கொண்டால் இன்னொருவரால் புரிந்து கொள்ள முடியாது. அப்படியே நடப்பதை புரிந்து கொண்டாலும் செயல்படுத்த முடியாதவாறு கர்ம வினைகள் துரத்துகின்றது. மாய வலையில் சிக்க வருகிறாய். என்றைக்கும் ஒன்றை மட்டும் புரிந்து கொள் என் குழந்தையே. எப்பொழுதும் மனம் சொல்வதை கேட்டு அதை செயல்படுத்துபவராக நீ இருக்க வேண்டும். நடக்கும் விஷயங்களுக்கேற்ப உன் மனம் அசை போடக்கூடாது. என்றைக்கும் எதற்கும் அடிமையாகாதே. அது உன்னை ஆள ஆரம்பித்து விடும். அது நடந்தால் உன் தன்னிலையை நீ மறப்பாய். உன்னை மீறி எல்லா நிகழ்வுகளும் உன் வாழ்க்கையில் நடக்கும். ஒன்றை தெரிந்து கொள் குழந்தையே, உன் தோற்றத்தில்தான் நிழல் தெரிய வேண்டுமே தவிர நிழலில் இருந்து தோற்றம் தெரியக்கூடாது. ஒரு அடியில் உள்ள நூல் சிக்கலடைந்தால் அந்த சிக்கலை எளிதில் நீக்கலாம். ஆனால் உனது வாழ்க்கையிலோ நூலின் கண்டுகளாக உன் வாழ்க்கை உள்ளது. அதை எப்படி நான் அறியாமல் இருப்பேன்? எவ்வளவு வேண்டுமானாலும் சிக்கல்களை விடுவிக்கத்தான் கர்மாக்களுடனும் மாயைகளுடனும் மீட்க போராடி கொண்டிருக்கின்றேன். அந்த நூலில் நீ மட்டும் தனியாக மாட்டிக்கொள்ளவில்லை. உன்னை சார்ந்தவர்களும் உள்ளனர். அந்த சிக்கல்களை அவிழ்ப்பதற்கான நுணுக்கங்கள் உன் கண்களில் படும் பொழுது
நீ பயந்தால் அது உன் கண்களுக்கு தெரியாது. அதனால் பொறுமை காக்க வேண்டும். ஒவ்வொரு சிக்கல்களையும் அவிழ்க்கும் பொழுதுதான் உன் மனதின் கோணலான சிக்கல்கள் அவிழ்க்கப்படுகின்றன. என்றைக்கும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும். எதை நினைத்தும் கலங்காதே குழந்தையே. எல்லாவற்றையுமே உன் அப்பா நான் மாற்றிக் காட்டுவேன். என் அன்பு குழந்தையே, இப்போதெல்லாம் உன் வாழ்க்கையில் இருக்கும் வருத்தத்தை விட என் மேல் இருக்கும் வருத்தம் அதிகமாக உள்ளது. தினம்தோறும் இது நடக்கும், அது நடக்கும், நற்செய்தி வரும் என்று சொல்லிக் கொண்டேதான் இருக்கின்றீர்கள் அப்பா. ஆனால் என் கண்கள் முன் எதுவுமே நடக்கவில்லை என்று என் மீது வருத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றாய். உன் கேள்விக்கான பதிலை கூறி உன் மன வருத்தத்தினை போக்கவே நான் இன்று உனக்காக வந்திருக்கின்றேன். எல்லோரைப் போலவே நீங்களும் என்னை ஏமாற்றி விட்டீர்களா அப்பா என்று நினைக்கின்ற என் பிள்ளை முகத்தை பார்க்கும் பொழுது நானும் கூட வருந்துகிறேன். நீ என்னை புரிந்து கொள்ளாமல் பேசுவதைக் கண்டு எனக்கு வருத்தமில்லை. ஆனால் உனக்கு நல்லது நடக்கும் என்பதை கூட புரிந்து கொள்ளாமல் கவலைப்படுகின்றாய். நான் உன்னிடம் அடிக்கடி கூறுகின்றேன், நான் உன்னோடுதான், உனக்கு தாயாகவும் தந்தையாகவும் சகோதரனாகவும் உன் உடனே இருக்கின்றேன். ஒரு தாய் தன் குழந்தையை சாலையை கடக்கும் பொழுது கைகளை கோர்த்து கொண்டு நடப்பாள். அதுபோலவே நானும் உன் கைகளை கோர்த்து கொண்டு நடக்கின்றேன். சாலையில் நெரிசல்கள் அதிகமாக இருக்கும் பொழுதும், சாலையை கடக்க முற்படும் பொழுதும் அந்த குழந்தையை இடுப்பில் ஏற்றி இறுக பற்றிக் கொள்வாள். அந்த குழந்தை விருப்பப்படி கீழே இறக்க சொன்னாலும் திமிரினாலும் கூட இறக்கிவிட மாட்டாள். இறுக பற்றிக் கொண்டு நடப்பாள். தாய் இறுக பற்றிக் கொள்வது அந்த குழந்தைக்கு வலிக்கும். ஆனால் அந்த குழந்தைக்கு எந்த ஆபத்தும் வராமல் இருக்கத்தான் அந்த தாய் அவரை இறுக பிடிக்கிறாள் என்பது அந்த குழந்தைக்கு தெரியாது. அதுபோலத்தான் குழந்தையே, உனக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது, உனக்கு ஆபத்துக்கள் நெருங்காமல் இருக்க நான் உன் கைகளை இறுக பற்றிக் கொண்டிருக்கின்றேன். பிரச்சனைகள் அதிகமாகும் பொழுது, என் பிடியில் இருக்கும் பொழுது உனக்கு வலிக்கத்தான் செய்யும். அதையே நீ சோதனைகள் என்று எடுத்துக்கொண்டு கவலைப்படத்தான் செய்கின்றாய். பொழுது உன்னுடைய பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் பாதுகாப்பாக காப்பாற்றிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகவே இத்தனை சோதனைகளை நீ எதிர்கொண்டிருக்கின்றாய். குழந்தையே, கவலைப்படாதே.